கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஒரு வசனத்தை தியானிக்கலாம். யாத்திராம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரமாகிய ஒரு கூடாரத்தை ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாக மோசே ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதற்கான காரியங்களை பல நாட்களாக செய்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை அதன் மேல் இறங்கினது என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தான் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனம் தெளிவாக சொல்லி, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நம்முடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு நாளும் இறங்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையினால நம்முடைய ஆலயமாகிய இந்த உடம்பு, இந்த ஹல்லேலூயா சரீரம் அவருடைய பிரசன்னத்தினால அவருடைய மகிமையினால நிரப்பப்பட வேண்டும். அப்படியாக நாம் ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அவர் நிரப்பும் போது காரியங்களை வாக்கப்படும். அந்த மகிமையின் மேகம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 40 வருஷ காலமும் நடத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வாசஸ்தலத்தை விட்டு அது மேகம் அந்த மகிமை எழும்பும் போது அவங்க அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்கள் பார்க்கிறோம். அந்த வாசஸ்தலத்தின் மேல ஹல்லேலூயா அந்த மகிமை இருக்கும்போது அவர்கள் அங்கே இருப்பார்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த மகிமையின் பிரசன்னம் நம்மை நடத்தும் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில ஹல்லேலூயா அந்த மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இப்படி மகிமையின் பிரசன்னத்தினால நான் நிரப்பப்படணும். ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை நிரப்புவார், நம்மை நடத்துவார், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த ஆலயத்திற்குள் கர்த்தர் வாசம் பண்ணி கர்த்தரே நமக்கு எல்லாமா இருப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.